கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. சங்கீதம் 22:23. Psalm 22 verse 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். You who fear the Lord, praise him, all you descendants of Jacob, honor him, revere him, all you descendants of Israel. உண்மையிலே தேவன் மேல் மரியாதை கலந்த பயம் உள்ளவர்கள் அவரை துதிப்பார்கள். All those who have a reverential fear will truly praise the Lord. அவரே வாழ்க்கையின் சகலமும் என்று புரிந்து கொண்டவர்கள் அவரை துதிப்பார்கள். All those who understand that he is our everything will surely praise the Lord. ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, இஸ்ரவேலின் சந்ததி போன்ற வார்த்தைகள் அனைத்தும் The descendants of Abraham, the descendants of Jacob and the descendants of Israel. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மறுபடியும் பிறந்த விசுவாசிகளாகிய நம்மை குறிப்பிடுவதாகும். It points out to us because we are the believers in Christ Jesus. ஆதலால் உண்மையிலே மறுபடியும் பிறந்து, Therefore, truly those who are born again, இயேசு கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்று புரிந்து கொண்ட விசுவாசிகள் அனைவரும் தேவனை துதிப்பார்கள். and all the believers who identify themselves in Christ Jesus will praise the Lord, தேவனை மகிமைப்படுத்துவார்கள். will glorify the Lord. சங்கீதம் 156 வாசிப்போம் என்றால், Psalm 150 verse 6 says, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. Let everything that has breath praise the Lord, praise the Lord. நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது தேவனை துதிப்பதற்கான ஒரு நல்ல காரணமாகும். If you are breathing, then it is a good reason to praise the Lord. நாம் வாழ்வதற்கான மூல காரணமே தேவன். The reason why we live is Christ. இந்த அடிப்படையின் உண்மையை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயம் தேவனை துதிப்பார்கள். Those who understand this foundational truth will surely praise the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of Isaiah chapter 43 verse 21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. it says, the people I formed for myself, that they may proclaim my praise. இன்று இந்த ஜனம் என்பது இயேசுவின் சபையை குறிக்கிறது. Today the people represent the church. ரட்சிக்கப்பட்ட நம்மை குறிக்கிறது. It talks about the saved believers. நாம் தேவனை துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that we are formed to praise the Lord. சங்கீதம் 117 இப்படியாக சொல்லுகிறது. Psalm 117 says, ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அல்லேலூயா. Praise the Lord, all you nations, exalt him, all you people, for great is his love towards us, and the faithfulness of the Lord endures forever. Praise the Lord. தேவன் நம்மேல் வைத்த கிருபைக்காக எல்லா ஜனங்களும் மக்களும் தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us that all nations and all people should praise the Lord for his great love towards us. தேவனை துதிப்பது என்றால் தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு, To praise the Lord is to understand his greatness. மகிமைப்படுத்தி புகழுதல், நன்றி அறிவித்தல், போற்றுதல், பாராட்டுதல் என்பதாகும். It means to glorify, to sing, to appreciate and to render thanks. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8 வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read the book of Revelation chapter 4 verse 8, பரலோகத்தில் இரவும் பகலும் தொடர்ச்சியாக துதி செலுத்தப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says day and night there is non-stop praise in heaven. தேவன் இருக்கும் இடமாகவும் வசிக்கும் இடமாகவும் அவர் விரும்பும் சூழ்நிலையுமாய் துதி இருக்கிறது. God delights, dwells and desires praise. சங்கீதம் 119:7 வாசிப்போம் என்றால், If you read Psalm 119 verse 7, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செமையான இதயத்தால் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். the psalmist says that I will praise you with an upright heart as I learn your righteous laws. தேவனுடைய வார்த்தையை கற்று அவரை அறிந்து கொண்டவர்கள் மாத்திரமே தேவனை துதிக்க முடியும். All those who learn God's righteous laws can praise the Lord. நமக்கு தெரியாத ஒருவரை நாம் துதிக்க முடியாது. We can't praise an unknown person. ஒருவரை நமக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு துதிக்க முடியும். The more we know a person, the more we will praise him. நாம் எப்படி தேவனை துதிக்கிறோம் என்பது நாம் எவ்வளவு தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. Our praises to the Lord depends on how much we know him. துதி என்பது நம்முடைய எதிரிக்கு எதிரான வல்லமையான ஆயுதமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us that praise is a powerful weapon against the enemy. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரத்தை பார்ப்போம் என்றால், If you read the book of 2 Chronicles chapter 20, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் இருந்தான். Jehoshaphat was a king of Judah and he was a man who feared God. மோவாபியரும் அம்மோனியரும் மற்ற சிலரும் யூதாவோடு யுத்தம் பண்ண வந்தார்கள்.
The Moabites and the Ammonites along with some came to make war on Jehoshaphat. கர்த்தருடைய ஆவியானவர் கூட்டத்தில் வந்தபோது But when the Spirit of the Lord came upon the assembly, ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை கேட்டபோது and when the people listened to the prophecy, அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காண்பித்தார்கள். they exhibited their faith, அதனுடைய விளைவு துதித்தலாகும். and the result was praise. உண்மையான விசுவாசம் எப்பொழுதும் துதியை உருவாக்கும். True faith will always produce praise. துதி இல்லை என்றால் உண்மையான விசுவாசம் இல்லை என்பதாகும். If you can't praise, that means you don't have real faith. விசுவாசம் முழுமையடையும் போது அதன் விளைவு துதியாக தான் இருக்கும். When your faith is complete, then it produces praise. ஆகவே நம்முடைய இதயங்களில் உண்மையான துதி இல்லாவிட்டால், Therefore, if you don't have praise in your heart, அது நம்முடைய விசுவாசம் முழுமையாக இல்லை அல்லது பூரணமாக இல்லை என்பதை காண்பிக்கிறது. that means your faith is not complete and it is not perfected. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது As soon as they began to praise and worship the Lord, தேவனுடைய விடுதலை நடந்தது. there was a deliverance from the Lord. துதி ஒரு வல்லமையான ஆயுதம். Praise is a powerful weapon. சாத்தானால் அதை புரிந்து கொள்ளவோ அதை எதிர்த்து நிற்கவோ முடியாது. Satan cannot understand it, neither can he resist it. சங்கீதம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read Psalm 8 verse 2, பகைஞரையும் பழிக்காரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். the psalmist says, from the lips of children and infants you have ordained praise because of your enemies, to silence the foe and the avenger. பகைஞரையும் பழிக்காரரையும் அடக்கி போடக்கூடிய வல்லமை துதி என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். The psalmist says that praise is the weapon to silence the foe and the avenger. மத்தேயு 21வது அதிகாரம் 16வது வசனத்தில், In the Gospel of Matthew chapter 21 verse 16, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா என்று இயேசு சொன்னார். Yes, Jesus replied, have you never read, from the lips of children and infants you have ordained praise. தாவீது பலன் என்று சொல்லியதை இயேசு துதி என்று சொல்லுகிறார். What David called strength, Jesus called praise. ஆகவே பகைஞனையும் பழிக்காரரையும் அடக்கி போடக்கூடிய பலன் துதி. Therefore, praise is the strength to overcome every foe and every avenger. ஆகவே நம்முடைய எதிராளியாகிய சாத்தானை அடக்க துதியாகிய பலனை ஆவிக்குரிய யுத்தத்தில் பயன்படுத்துவோம். Therefore, let us strengthen ourselves with praise and go into the battlefield to fight the devil. அது மாத்திரமல்ல, வெற்றிக்கு முன்பும் வெற்றிக்கு பின்பும் தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Not only that, the Bible tells us that we should praise the Lord before and after the battle. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of 2 Chronicles chapter 20 verse 26, 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். it says on the fourth day they assembled in the valley of Beraka where they praised the Lord. பெராக்கா என்ற வார்த்தையின் அர்த்தம் துதி என்பதாகும். The meaning of Beraka is praise. யுத்தத்துக்கு போகும் முன்பு மாத்திரமல்ல, யுத்தம் முடிந்து வெற்றி கிடைத்த பின்பும் தேவனை துதித்தார்கள். They not only praised the Lord before going for the battle, but they praised the Lord after they received the victory. சிலர் வெற்றிக்கு முன்பாக தேவனை துதிப்பார்கள். Some will praise the Lord before the victory. சிலர் வெற்றிக்கு பின்பாக தேவனை துதிப்பார்கள். Some will praise the Lord after the victory. ஆனால் உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் வெற்றிக்கு முன்பும் வெற்றிக்கு பின்பும் தேவனை துதிப்பார்கள். But a person who has true faith will praise the Lord before and after the victory. ஆகையால் நாம் எப்போதும் தேவனை துதிப்போம். Therefore, let us always praise the Lord. நம்முடைய எதிராளியாகிய பிசாசின் மீதும் அவனுடைய கிரியைகளின் மீதும் ஜெயம் எடுப்போம். And let us overcome Satan and be victorious over his deeds. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you for the truth that we have heard today. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற துதி என்கிற பலத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us the strength of praise. அந்த பலத்தினால பிசாசின் மீதும் அவனுடைய கிரியைகளின் மீதும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். And with this strength we overcome Satan and all his works. எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.